நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வீட்டு ரோஜா தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ரோஜா தோட்டம்னு சொல்கிறத விட ரோஜா கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு செடியிலையும் கிட்டத்தட்ட ஒரு டசன்லேருந்து 4-5 டசன் வரைக்கும் பூக்கள் பூத்துருக்கு. பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளாத காட்சியாக தான் இருக்குது. இந்த பதிவில் எல்லா செடிகளையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் 10 நாளைக்கு ஒரு தடவை நான் ஒரு ரோஸ் மிக்ஸ் வீட்டிலேயே ரெடி பண்ணி ஒரு சாலிட் திட உரம் நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரோம். அது என்ன உரம் அப்படின்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நேத்திக்கான கிவ்அவே வின்னர் ரேச்சல் சஹாய்ராஜ். நீங்கள் உங்களோட அட்ரஸை muhil.ini@gmail.com அப்படின்ற அட்ரஸ்க்கு மெயில் பண்ணிடுங்க. இன்றைக்கி கிவ்அவே இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் முழுமையாக பதிவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ரோஜா செடி பார்த்திங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி பூத்துட்ருக்குங்க. ஒரு தடவை பூத்துச்சுன்னா கிட்டத்தட்ட 15 நாளை வரைக்கும் அப்படியே இருக்கும் இந்த ரோசஸ்ஸு. வெயிட்டு தாங்க முடியாமல் அப்படியே சாஞ்சு இருக்கு பாருங்கள் எல்லாம். இது பட்டன் ரோஸு. இந்த பட்டன் ரோஸை நீங்கள் பெண் குழந்தைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜடை பின்னி விடுங்களேன். இந்த பூத்தச்சு விடுங்க. இந்த பூக்களை வச்சு ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என் தம்பி பொண்ணு ஒரு தடவை வந்திருந்தா வீட்டுக்கு. அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஜடை பின்னோம். அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பூவோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அக்டோபரில் ஆரம்பிச்சிச்சு பூக்கிறதுக்கு அப்படின்னா ஜூலை வரைக்கும் பூத்துக்கிட்டே இருக்கும். நான்ஸ்டாப்பாக பூத்துக்கிட்டே இருக்கும். பூக்கள் வரும், மலர்ந்து கீழே விழுகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் உடனே அடுத்த மொட்டுக்கள் வந்துடும். அப்படியே இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கள் ரொம்ப அருமையாக பூக்கும். இதில் என்கிட்ட பேபி பிங்க் ஒன்று இருக்குது, இந்த ஒயிட் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இது இன்னொரு ரோஸு. இது ஒரு டபுள் கலர் ரோஸு. நாங்கள் ஸ்கூல் போகிற காலத்தில் இந்த ரோஸ் தான் அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ ட்ரெஸ் எல்லாம் எப்படி ட்ரெண்டாக வரும் அது மாதிரி இந்த பூக்கள் அந்த பீரியடில் தான் வந்தது. ஸோ டெய்லியுமே நான் ஸ்கூலுக்கு இந்த கலர் பூ வச்சுட்டு தான் போவேன் அப்படின்லாம் சொல்லி சண்டை போட்டிருக்கேன். ஒயிட்டும் அந்த நல்ல அழகான ஒரு பிங்க்கில். பூவோட சைஸும் பார்த்திங்கன்னா இது நல்ல பெரிய பூக்களாக வருது. மொட்டே அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இதில் இது ஓல்டஸ்ட்டு என்கிட்ட இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு ஒரு ரோஜா செடி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருட பழமையான செடி இது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சுருக்கோம்? கோபால் பல்பொடி கலர் ரோஜா பூ. இது கேமராவுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சாலும் இது கோபால் பல்பொடி கலர்லேயே இருக்கும். மொட்டுக்களே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய மொட்டுக்களாக இருக்கும். கீழே எல்லாம் சுண்ணாம்பு அடித்து வச்சுருக்கோம். இதுவும் முதல்ல ஒரு பிங்க் பார்த்தோம்ல, அதுலேருந்து ஸ்டெம் எடுத்து கட் பண்ணி வச்சு அதுலேருந்து வந்தது தான் இது. இதுவும் சூப்பராக வந்திருக்கு. சரி, இந்த எல்லாத்துக்கும் என்ன நான் உரம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இல்லாட்டினா ஒரு நோட்டு உங்கள் ஃபோன்லேயே நோட்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் குறித்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய பேசின் மாதிரி ஒன்று எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு நம்ம அதில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் தான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எத்தனை செடி இருக்கோ அதை பொறுத்து கிண்ணத்தோட சைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஒரு குட்டியாக ஒரு பால் சட்டி எடுத்துப்பேன். அதில் 2 பவுல் வெர்மி கம்போஸ்ட்,
நிறைய வெர்மி கம்போஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. வெர்மி கம்போஸ்ட் இல்லை அப்படிங்கிறப்போ தொழு உரம் அப்படின்னா அந்த 2க்கு பதிலாக 4 போடணும். வெர்மி கம்போஸ்ட்னால் 2, அதே நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் இல்லை அப்படிங்கிறப்போ 4 அந்த பவுல் வந்து தொழு உரம் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வந்து ஒரு கிண்ணம் வந்து கடுகு புண்ணாக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு புண்ணாக்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/4 கப்பு நம்ம எந்த கிண்ணத்தில் போடுறோமோ அதில் கால் பகுதிக்கு வந்து கடுகு போட்டு கடுகு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த வந்து பவுட்ரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து போன் மீல், 1/2 பவுல் வந்து போன் மீல். நம்ம கடுகு புண்ணாக்கு எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி வந்து போன் மீல் வந்து நம்ம போடணும். போன் மீல் இல்லை அப்படின்னா ராக் பாஸ்பேட் விற்கும். அந்த ராக் பாஸ்பேட் இல்லை, நீங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா ராக் பாஸ்பேட் விற்கும். அந்த ராக் பாஸ்பேட் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். போன் மீல் எவ்வளோ போடுறோமோ பாதி கப்பு வந்து ராக் பாஸ்பேட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோடைய கூட வேப்பம் புண்ணாக்கு, அதே மாதிரி ஒரு பவுல் வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து கலந்துக்கோங்க. வேப்பம் புண்ணாக்கில் பூச்சிகளை விரட்டுற சக்தி இருக்குது, எறும்புகளை விரட்டுற சக்தி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நைட்ரஜன் லெவலும் வேப்ப புண்ணாக்கில் இருக்கும். ஸோ இலைகள் வந்து ரொம்ப அழகாக வரும். அதுக்கப்புறமா வந்து டிஏபி, நீங்கள் வந்து கெமிக்கல் போடுறீங்க அப்படின்னா டிஏபி போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த வீட்டு தோட்டத்துக்கு டிஏபி போடுறேன், அந்த ரோஜா செடிக்கு மட்டும் போடுவேன். டிஏபிங்கிறப்போ ஒரு 1/2 கப்பு அளவுக்கு டிஏபி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்காவது டிஏபி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சீவீட் கிரானுவல்ஸ் அப்படின்னு விற்கும். சீவீடோட அந்த உருண்டைகள் வந்து விற்கும். அந்த உருண்டைகளை வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு அந்த சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து போட்டுக்கோங்க. அந்த ஸ்ரீவீடோட அந்த கிரானுவல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை, ஒரு 4-5 ஸ்பூன் வந்து ட்ரைகோடர்மா விரிடி வந்து போட்டுக்கோங்க. இது உங்களோட இப்போ சின்ன பவுலாக இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் ட்ரைகோடர்மா விரிடி போதும். நான் வந்து பால்செட்டில் யூஸ் பண்ணும்போது 4-5 ஸ்பூன் வந்து ட்ரைகோடர்மா விரிடி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அந்த ட்ரைகோடர்மா விரிடி போட்டுக்கோங்க. ட்ரைகோடர்மா விரிடி கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் பக்கத்துலேயே ஏதாவது ஃபங்கிசைடு கடைகளில் கிடைக்கும். கெமிக்கல் ஃபங்கிசைடு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கெமிக்கல் ஃபங்கிசைடில் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வந்து போட்டுட்டா போதும். இப்போது ஒரு 4-5 செடி தான் அப்படின்னா 1/2 ஸ்பூன் போதும். நிறைய செடி இருக்குது, பெரிய செடியாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம இந்த கெமிக்கல் ஃபங்கிசைடு போட்டுக்கலாம். இதை கண்டிப்பாக போடணும். இதை கண்டிப்பாக போட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் அட்டாக் எதுவும் ஆகாமல் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டுக்கு நல்ல ஒரு லைஃப் வந்து கிடைக்கும். இந்த ரோஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு பொடி வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் விற்கும். உங்கள் ஊர் பக்கம் விற்கிதான்னு தெரியல. எறும்பு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பொடி. வெயில் நிறையா அடிக்கிற காலங்களில் மட்டும் இந்த எறும்பு பொடியை ஒரு 3 ஸ்பூனு அந்த கலவையிலேயே கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா வெயில் அடிக்கிற காலங்களில் மட்டும், வெயில் இல்லாத நேரத்தில் தேவையில்லை, நல்லா அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழ் மண்ணை லைட்டாக கொத்தி விட்டுட்டு அந்த மண்ணோட கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மேலே வெறும் சாதாரண மண்ணை போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் உள்ள ஆழமாகவே இருக்கட்டும் இந்த உரங்கள், ரொம்ப ஆழமாகவும் போட வேண்டாம். ரோஜா செடிக்கு ரொம்ப பக்கத்துலேயும் போட வேணாம், கொஞ்சம் தூரமாக ரவுண்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணி அதில் இந்த உரத்தை போட்டு அந்த சர்க்கிளை வந்து சாதாரண மண்ணை வச்சு மூடிடுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டாக செடிக்கு தண்ணியும் கொடுத்துட்டு வரும்போது செடி வந்து நிறைய இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மாதிரியும் உங்கள் வீட்லேயும் நிறைய பூக்கும். இன்னும் ஒரு நாள் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த தரையில் வச்சு வளர்க்குறது ரோஜா செடி வளர்க்கும் போது அதை எப்படி பராமரிக்கணும், எக்ஸ்ட்ரா குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு நான் சீக்கிரமே வேறு ஒரு பதிவில் சொல்கிறேன். இன்றைக்கான கிவ் அவே டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்து ஒன்று பாப்பப் ஆகிருக்கு. நான் வந்து எழுத்துக்கள் போட்டிருக்கேன்ல, அதில் ஒரு கேள்வி வந்து பாப்பப் ஆகிருக்கு. அதோட ஆன்சரை வந்து முஹிலினிஸ் தமிழ் கார்டன் ரோஸ் ஃபர்டிலைசர் அப்படின்னு யூடியூப்பில் டைப் பண்ணி பாருங்கள். எந்த பதிவு வருதோ அந்த பதிவை பார்த்துட்டு அந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த பதிலை வந்து எழுதிருங்க. அவங்களிருந்து நான் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதுலேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணி குட்டியான்னு சொல்ல முடியாது, பேக் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு ரோஜா செடி நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்.
என்ன ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ரோசஸ்லாம் இப்போ நிறைய வருது. மினி ரோஸ் கிடையாது, பட்டன் ரோஸ் கிடையாது, நான் சொல்கிறது மினியேச்சர் போன்சாய் மாதிரியான ரோசஸ் வந்து வருது இப்போது. அந்த செடியை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அவைலபிளாகவும் இருக்குது, நிறைய ஆன்லைனில் சூப்பராகவும் கிடைக்குது. ஸோ அந்த செடியை நான் உங்களுக்கு வாங்கி அனுப்பிச்சி வர்றேன். ஸோ வந்து பதிவை வந்து முழுமையாக பாருங்கள், அப்போ தான் அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க இந்த ரோஸ், ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.